ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்ச்சிங் போர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுதான் நம்மளோட புதிய சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனல். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும். ஸோ சர்ச்சிங் பேர்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேனி மாவட்டத்திலே சுற்றுலா தலங்கள் அப்படின்றது நிறையா இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதில் மேகமலை இருக்குது, குமுளி இந்த பக்கம் இருக்குது, மூணாறு பகுதி இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது குரங்கணி அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. குரங்கணி, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடியிலேருந்து வடக்கு ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த குரங்கணி மலைப்பாதை. இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், அதுதான் குரங்கணி. இது எந்த ஊராட்சியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டக்குடி ஊராட்சி. அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை வாழிடம்தான் இந்த குரங்கணி. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொழுக்கு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள்லாம் இருக்குது. இது வந்து போடி நாயக்கனூர்லேருந்து வடக்கு திசையில் இருக்குது. ஸோ இந்த மலைப்பகுதிகளில் என்னெல்லாம் விளையும் இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மேகமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேயிலை செடிகள், காஃபி ஃபேக்ட்ரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே குரங்கணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை, மா, அப்புறம் மசாலா பொருள், அந்த மாதிரி அதாவது மிளகு, சீரகங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் அதோடு சேர்த்து காப்பியும் எல்லாமே வந்து இங்கே விளையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க இந்த மலையில் தான், குரங்கணியில். இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்காது. அதாவது மேகமலை அளவுக்கு ரொம்ப உயரமானதுன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் சின்னதாக ஒரு 17 கிலோமீட்டர் மீன்ஸ் ரொம்ப உயரமான இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மலைகளுக்கு இடையில் கிடைமட்டத்தில் ஒரு மலையில் இடையில் இருக்கக்கூடிய, நீங்கள் கும்கி படம் பார்த்தா தெரியும், அந்த கும்கி படத்தில் எப்படி அந்த வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் அப்படியே இருந்துச்சு. நான் பார்த்தேன். அது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குரங்கணி போகிறேன். ஸோ அதனால் எனக்குமே பெருசாக தெரியாது குரங்கணியை பற்றி. பட் அங்கே போய் அந்த வில்லேஜை நான் பார்க்கும்போது உண்மையிலே மிரண்டேங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக கும்கி படத்தில் என்ன இருக்குது, அந்த வில்லேஜ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே. இங்கேயும் அதே வில்லேஜ், அதே மக்கள் இன்னும் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் உள்ளே போக முடியல, அது இருட்டாயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக ஒரு ஜீப்பில், அந்த ஜீப்பெல்லாம் போகுது. ஸோ கண்டிப்பாக போகலாம். அதெல்லாம் போய் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இங்கேயும் அதேமாரி கூலிங்கான ஒரு காலநிலை இருக்குது, ரொம்ப குளிரும். அதேமாதிரி இங்கே என்னென்ன வகையான விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மான், குரைக்கும் மான், அப்புறம் வந்து லங்கூர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகள், அப்புறம் இந்திய பாலைவன பூனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு அங்கே இருக்குது. இது போக சிறுத்தை, புலியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி யானைகளும் இருக்குது, காட்டெருமை இந்த மாதிரி இது இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, நைட் நேரத்தில் போனீங்கன்னா மாடெல்லாம் உள்ள இறையில் நிற்கும், யானைகள் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் போன நேரம் கூட கொஞ்சம் இரவு நேரம் தான். பட் இருந்தாலும் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துட்டோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்கேயும் பண்ணக்கூடாது. இதில் குரங்கணியில் என்ன ஹைலைட், இப்போ மேகமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம், அப்படியே சுற்றுலா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ குரங்கணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரக்கிங் போவாங்க இல்லையா, மலையேறு வரும், மலையேறும் நடைப்பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த மலையேற்றத்துக்கு இதுதான் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த குரங்கணி மலைப்பாதை. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த குரங்கணி மலைப்பாதையின் மையப்பகுதியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கும் தொலைவில் வந்து டாப் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மூணாறு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஸோ மேலே 12 கிலோமீட்டருக்கு இதை வந்து நடந்து போகிறது, ட்ரக்கிங் வந்து இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போல்லாம் நிறையா புல்வெளி, தேயிலை காடு இந்த மாதிரி இருக்கும் மேலே போக போக. இந்த மூணாறு மலை, கொழுக்கு மலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8000 அடி, கிட்டத்தட்ட 2400 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்கும்ன்றாங்க. தேயிலை தோட்டங்களாகும். இந்த தோட்டங்கள்லாம் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு சில படங்களை சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, அழகர் சாமியின் குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், அப்புறம் மைனா,
மைனாலாக நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாமே வந்து தேனியை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. தேனி, போடிமெட்டு, அந்த மலைகள், குரங்கணி பகுதிகள் எல்லாமே. அதுக்கப்புறம் கும்கியில் நீங்கள் கும்கியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸ், யானை இறக்கி கூட்டு போகிற சீனாக இருக்கட்டும், உள்ளே நடக்கிற சீன், அந்த வில்லேஜஸ் ஓடி வர்றது, இந்த வயக்காடு, அந்த உச்சி அருவி எல்லாமே அப்படியே இருக்குங்க. அந்த எல்லாமே இருக்குது. உண்மையிலே நான் பார்த்து அந்த வில்லேஜை பார்த்து தான் நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது உண்மையிலே. இங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, இங்கேயும் கரண்ட் வசதிகள்லாம் இருக்குது, லைட்டெல்லாம் எரியுது நைட் ஆனால். உண்மையிலே அது எப்படி சொல்கிற வார்த்தையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நைட் நேரத்தில் ஸ்டே பண்ணால் எவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் இந்த 50 வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 வீடுகள், ஒரு 200 மக்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தங்கும் விடுதிகள் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன்லையோ அல்லது மூணாறு, போடி நாயக்கனூர், இந்த இடங்களில் தங்கும் விடுதிகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்தீங்கன்னா. இங்கே முக்கியமாக சொல்லணும், அந்த குரங்கணி அப்படின்னு சொல்லும்போதே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். தீ விபத்து. இந்த தீ விபத்து வந்து இப்போ எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 மார்ச் 11 அன்றைக்கி தான் அந்த மலைப்பகுதியில் வந்து ஒரு ட்ரெக்கிங் போன சமயத்தில் வந்து இப்படி ஒரு தீ விபத்து நடந்துச்சு. அது பெரிய லெவலில் இதாகிடுச்சு. ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நடைப்பயணிகள் ட்ரெக்கிங் போனவங்க இறந்துட்டாங்க. அதுபோக ஒரு 11 பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட இங்கேருந்து காவலர்கள், பயிற்சி காவலர்கள் கூட மேலே போய் எல்லாத்தையும் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம 2018. சரி, இந்த மேகமலைக்கு எப்படியெல்லாம் போகலாம், எந்தெந்த பாதைகள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் சப்போஸ் வெளியிருந்து வரீங்கன்னா மதுரை தான் பக்கம். மதுரையிலேருந்து 101 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. இல்லை சாலை வழியாக வரணும்னா எப்பயும் போல் மதுரை அல்லது பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து தேனிக்கு வந்து அங்கேருந்து போடியிலேருந்து 16 கிலோமீட்டர் நீங்கள் வரலாம். இதில் வந்து ஜீப் இருக்குது, பஸ்ஸு வசதி கூட இருக்குது. ஆனால் பஸ் வசதின்னு நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஜீப் அந்த மாதிரி வந்தீங்கன்னா உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் குரங்கணி. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இது இருட்டாக வேறு ஆகிப்போச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ண பயங்கரமாக இருட்டாயிருச்சு. எங்களுக்கே ஒரு சில நேரங்கள் பயமாயிருச்சு. ஆப்போசிட்டில் நம்ம போயிட்டுருக்கோமே எதுவும் வந்து நின்றுமோ, ஒரு யானை வந்து நின்றுமோ அப்படின்னு சொல்லிலாம் பயமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். தேனியில் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து தான் இதுவே வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் தேனியில் இந்த மாதிரி இடங்களில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் தேனிலே நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெளியே இருக்கிறத பார்க்குறத விட்டுட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் இங்கே இருக்கிறவங்க. அதேமாதிரி வெளி மாவட்ட மக்கள் அவங்களும் வந்து இதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம்.